எல்லாருக்கும் வணக்கங்க. 48 நாள் சஷ்டி விரதத்துடைய 2வது நாளுங்க. காலையில் பிரம்மமுகூர்த்த டைம்லேயே வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3:15க்கெல்லாம் எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு வாசல் போட்டிக்கோ எல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு நான் வந்து பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரம்மமுகூர்த்த டைமில் விளக்கேற்றணும் நாங்களும் ஆசைப்பட்றோம். ஆனால் எங்களால் காலையில் அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிற விஷயம், நீங்கள் காலையில் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நைட்டு வந்து நேரமே தூங்கணுங்க. நான் 10 மணி 11 மணிக்கு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேட்டாகி தூங்கும்போது உங்களால் ரெகுலராக காலையில் அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9க்குள்ளே தூங்க பாருங்கள். 9க்குள்ளே தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் 3 மணி 3:30க்கெல்லாம் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதிகபட்சம் ஒரு 3 நாள் கஷ்டமாக இருக்கும். அந்த 3 நாள் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து தூக்கம் வந்து தெரிஞ்சிருங்க. இந்த 48 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடும் விரதம். அதனால் 2 நேரம் சாப்பிடாம ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரி ரொம்ப கடும் பத்தியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். அதனால் 2 வேளை உணவு உண்டுட்டு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பழங்களோ பால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம 48 நாள் அப்படிங்கும்போது நம்ம ஆரோக்கியத்தையும் கணக்கில் எடுத்துக்கணுங்க. 42 நாள் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு கடைசி 6 நாள் அந்த மகா கந்தசஷ்டிக்கு மட்டும் நம்ம வந்து மிளகு விரதமோ இல்லை பால் பழ விரதமோ எந்த விரதம் வேணாலும் நம்ம வந்து கடைபிடிச்சிக்கலாங்க. நான் வந்து 2 நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம விரதம் அப்படிங்கிறது கடைபிடிக்கிறேங்க.